இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். டயஷ் தீவிரவாத கும்பலின் இலக்கு போலீஸ்காரர்கள் ஆகும். டயஷ் தீவிரவாத கும்பல் எந்த வகையான எதிர்ப்பு நடவடிக்கையிலும் போலீஸ் படையை தாக்குவதை முக்கிய இலக்காகவும் சித்தாந்தமாகவும் கொண்டுள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அம்பலப்படுத்தினார். தங்களின் சித்தாந்தத்தை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள அந்த கும்பலை அரச மலேசிய போலீஸ் படை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போலீஸ் படையினர் மேற்கொண்ட உளவு நடவடிக்கையின் மூலம் அந்த கும்பல் அடையாளம் காணப்பட்டது. தங்களின் சித்தாந்தத்தை அவர்கள் அரசாங்க ஆட்சி முறையின் வாயிலாக கொண்டிருக்கவில்லை, மாறாக முற்றிலும் மாறுபட்டவர்கள். இதன் காரணமாகவே உயர் பதவியில் இருக்கும் பிரமுகர்களையும் உயர் போலீஸ் அதிகாரிகளையும் தங்களின் தாக்குதலுக்கான முக்கிய இலக்காக அவர்கள் கொண்டிருக்கின்றனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். டயஷ் தீவிரவாத கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் உள்ளூரைச் சேர்ந்த 6 ஆண்கள் 2 பெண்கள் என 8 பேர் சொஸ்மா பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது மூலம் இந்த கும்பலின் நோக்கம் சிதைக்கப்பட்டுள்ளதாக சைஃபுடின் தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலை ஒப்பந்த நிறுவனத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரி மற்றும் 2 நிர்வாக உயர் அதிகாரிகள் உட்பட 8 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று கைது செய்துள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் 160 கோடி வெள்ளி சம்பந்தப்பட்ட 2 பிரதான நெடுஞ்சாலை திட்டங்கள் நிர்மாணிப்பு தொடர்பில் லஞ்சம் கேட்டது, லஞ்சம் கொடுத்தது தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலை ஒப்பந்த நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ அந்தஸ்தை கொண்டவர் ஆவார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த மூவரையும் வரும் ஜூன் 28ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றுள்ளது. இதர 5 வரும் ஜூன் 27ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதாக SPRM வட்டாரம் தெரிவித்தது. தனது காதலி மற்றொருவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முடிவு செய்ததைக் கண்டு ஆத்திரமுற்று அந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட பாதுகாவலர் ஒருவர் இன்று அத்தண்டனையிலிருந்து தப்பினார். எனினும் அவருக்கு எதிரான குற்றத்தை நிலைநிறுத்திய கூட்டரசு நீதிமன்றம் மரண தண்டனைக்கு பதிலாக 35 ஆண்டுகள் சிறை மற்றும் 15 பெரம்படி தண்டனை விதித்தது. 42 வயதுடைய குணசேகரன் என்ற அந்த பாதுகாவலர் கடந்த 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி பிற்பகல் 1:50 மணியளவில் கொத்த டமன்சொரா ஜயன் பேரங்காடி மையத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் காருக்குள் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தாம் பாதுகாவலராக வேலை செய்த இடத்தில் ஒரு குமாஸ்தாவாக பணியாற்றிய 35 வயது டி தாரணி என்பவரை கழுத்திலேயே பலமுறை கத்தியால் குத்தி கொலை செய்த பின்னர் சடலத்துடன் காரில் சென்று டமன்சரா போலீஸ் நிலையத்தில் குணசேகரன் சரண் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் RRI தோட்ட தமிழ் பள்ளிக்கு கிடைக்கப்பெற்றுள்ள 6 ஏக்கர் மாற்று நில திறப்பு விழா இன்று மாலை 4 மணியளவில் சிறப்பாக நடைபெற்றது. இத்திறப்பு விழா மூலம் பல ஆண்டு காலமாக நிலவி வந்த RRI தோட்ட தமிழ் பள்ளியின் மாற்று நில சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. RRI தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருநாவுக்கரசு வத்துமலை தலைமையிலான பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவிற்கு ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு சிறப்பு வருகை புரிந்தார். தற்போது வழங்கப்பட்டுள்ள மாற்று நிலத்திலேயே RRI தமிழ் பள்ளி கட்டப்படும் என்று பாப்பா ராயுடு மறு உறுதிப்படுத்தினார். இந்த 6 ஏக்கர் மாற்று நிலத்தின் நடப்பு சந்தை மதிப்பு 9 கோடி வெள்ளியாகும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். RRI தமிழ் பள்ளி இடத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். இதுதான் இடம், இதான் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 2022 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் MMKல நிலுசன் ஆகி அடுத்த வருடம் P3ல ஜூலை 28ல 2023 நிலம் வழங்கப்பட்டிருக்கு. லாட் நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா 944224, வர்த்தா நம்பர் 1476. இந்த வர்த்தா நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆர்கிபிகாரில் போய் எடுக்கலாம். RRI ஸ்கோலா 2 தமிழ் ஸ்கூல் போட்டிருக்கோம் வர்த்தால. லிம்பாக ஸ்கூல் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். என்னன்னா வர்த்தா நீங்க பாத்தீங்கன்னா கெசட் பண்ணதுக்கு
இந்த புதிய நிலம் தற்போது பள்ளி வீற்றிருக்கும் இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் MRT நிலையம், பொது போக்குவரத்து உட்பட பலதரப்பட்ட அடிப்படை வசதிகளை கொண்ட வியூகம் நிறைந்த இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. RRI தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருநாவுக்கரசு வத்துமலை கூறுகையில், பள்ளியின் கட்டுமான பணி தொடங்கப்படுவதற்கு முன்னதாக அதன் செயல் திட்டம் மற்றும் நிதி வளம் தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகலாம் என்றார். இத்தரப்பு விழாவில் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்களுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் புஷ்பராணி கிருஷ்ணன், மலேசிய தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீ ரமேஷ் கண்ணன், செயலாளர் ஈஸ்வரி சுப்பிரமணியம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாகனம் ஓட்டும் பயிற்சி பள்ளியில் வாகனம் ஓட்டுவதை கற்றுக் கொடுக்கும் இன்ஸ்ட்ரக்டர் ஆக தொழில் புரிய விருப்பம் கொண்டவர்கள் SPM கல்வி தகுதியை கொண்டிருக்காவிட்டாலும் அதற்கான சான்றிதழை பெறுவதற்கு வரும் ஜூலை 1 தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். இன்ஸ்ட்ரக்டராக விருப்பம் கொண்டவர்கள் SPM கல்வி தகுதி கோரப்பட்டாலும் ஒரு தற்காலிக நடவடிக்கையாக வரும் ஜூலை 1 தேதியிலிருந்து டிசம்பர் 31 தேதி வரை 6 மாத காலத்திற்கு இந்த விலக்களிப்பு சலுகையை போக்குவரத்து அமைச்சு வழங்குகிறது என்று அதன் அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். சிரம்பான் சுங்கைகாடூர் தமான் துவான்கு ஜஃபார் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாளை மறுநாள் ஜூன் 27 தேதி வியாழக்கிழமை கொடியேற்று விழா வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. காலை 9:31 மணிக்கு தமிழ் வேதங்கள் ஓத மங்கள வாத்தியம் முழங்க கொடியேற்று விழா நடைபெறும் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். திருவிழாவின் தொடக்கத்திற்கான அறிகுறியாக நோன்பிருந்து நூற்ற வெள்ளை துணியில் இடவமும் மற்ற மங்கள பொருட்களையும் வரைந்து வழிபட்டு திருமாமறைகள் ஊதி பன்னிசையோடு பெருமைமிகு இடவக்கொடி மரத்தில் ஏற்றும் விழா நடைபெறும். முன்னதாக காலை 7:01 மணிக்கு அம்மையப்பர் கலச வழிபாடு, சிவ வேள்வி உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆலய வருடாந்திர திருவிழா வரும் ஜூலை 7 தேதி வெகு விமரிசையாக நடைபெறும். ஜூன் 27 தேதி முதல் ஜூலை 9 தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும். நாளை மறுநாள் நடைபெறும் கொடியேற்று விழாவில் சுற்றுவட்டார மக்கள் திரளாக வருகை தந்து எல்லாம் வல்ல அம்மையப்பர் திருவருள் பெற்று இன்புறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பேரா கிரியான் மாவட்டத்தில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் மாணவி ஒருவர் சில மாணவிகளால் பகடிவதைக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை செய்து வருவதாக மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மாணவி பகடிவதைக்கு ஆளாக்கும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இதில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் 13 வயது மாணவி போலீசில் புகார் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் கடந்த ஜூன் 14 தேதி பள்ளி கழிப்பறையில் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. படிவம் ஒன்றைச் சேர்ந்த மாணவி ஒருவரை 15 வயதுடைய 2 மாணவிகள் பகடிவதை செய்வதை அந்த காணொளி சித்தரிப்பதாக முகமது யூஸ்ரி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஷா அலாம் புக்கிட் ஜலுத்தோங்கில் மஸ்ஜித் தங்கு அம்புவான் பள்ளிவாசலில் பொதுமக்கள் நன்கொடையாக வழங்கிய உண்டியல் பணம் களவாடப்பட்டது குறித்து மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா தமது கோபத்தை வெளிப்படுத்தி உள்ளார். இதில் சுல்தானை பெரும் ஏமாற்றத்தில் ஆழ்த்திய விஷயம் என்னவென்றால், உண்டியல் பணம் களவாடப்பட்டது குறித்து ஸ்லாங்கூர் மாநில சமய இலாக்காவான ஜயசிடம் பள்ளிவாசல் நிர்வாகம் தெரிவிக்கவில்லை. வசதி குறைந்தவர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உதவக்கூடிய உண்டியல் பணம் களவாடப்பட்டது மிக இழிவான மற்றும் பாவத்திற்குரிய செயலாகும் என்று சுல்தான் வர்ணித்தார் என ஸ்லாங்கூர் அரசு அலுவலகம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பினாங்கு சுங்கைபாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரம் கடந்த சனிக்கிழமை முதல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பக்கத்தான் ஹரப்பானுக்கும் பெரிகாத்தான் நேஷனலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ள வேளையில் இதுவரையில் இரு தரப்பிலும் பிரச்சாரம் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. அரச பரிபாலனம், இனம் மற்றும் மதம் சார்ந்த 3-6 விவகாரம் தொடர்பில் இரு தரப்பிலிருந்தும் போலீசார் இதுவரையில் எந்தவொரு புகாரையும் பெறவில்லை என்று பினாங்கு மாநில போலீஸ் பேச்சாளரான முதல்நிலை உதவி கமிஷனர் W. புஷ்பநாதன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பவளப்பாறைகள் அழிவை தடுப்பதற்கு பவளப்பாறைகள் நிறைந்த பகுதிகளை தற்காலிகமாக மூடுவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக ஆய்வாளர் ஒருவர் பரிந்துரை செய்துள்ளார். பவளப்பாறைகளின் அழிவை தடுத்து அவை இனவிருத்தி செய்வதற்கு ஏதுவாக அப்பகுதிகளில் மக்களின் நீர் நடவடிக்கைகள் தடை செய்யப்பட வேண்டும் என்று திரங்கானு மலேசிய பல்கலைக்கழகத்தின் பவளப்பாறை ஆய்வியல் நிபுணர் பேராசிரியர் டாக்டர் தன் சுவான் ஹாங் கேட்டுக்கொண்டுள்ளார்.
கடல்வாழ் உயிரினங்களின் மிக முக்கிய உயிர்வாழ் ஆதார பகுதியாக விளங்கி வரும் பவளப்பாறைகள் கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டிற்கு அதிகமாக அழியும் அபாயத்தில் உள்ளது. கடற்பகுதியில் வாழ்ந்து மடிந்த பாசி இனங்களின் மறு வடிவமாக விளங்கும் பவளப்பாறை திட்டுக்கள் வீற்றிருக்கும் இடங்களில் மக்களின் நீர் நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டால் அவற்றை பேரழிவிலிருந்து தடுக்க முடியும். இதன் தொடர்பில் பவளப்பாறைகள் திட்டுக்களையும் தீவு கூட்டங்களையும் பாதுகாக்க அரசாங்கம் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுத்தால் மட்டுமே கடலில் தோட்டங்களைப் போல் வண்ணமயமாக காட்சி தரும் பவள திட்டுக்களின் அளவும் அடர்த்தியும் குறைவது தடுக்க முடியும் என்று டாக்டர் தான் ஜுவான் ஹாங் பரிந்துரை செய்துள்ளார். 2025ஆம் ஆண்டு கெடாவிற்கு வருகை தரும் ஆண்டாகும். சுற்றுப்பயணிகளின் வருகையை ஊக்குவிக்கும் கெடாவிற்கு வருகை தரும் ஆண்டு மத்திய கிழக்கு நாடுகளை, குறிப்பாக அரபு சுற்றுப்பயணிகளை இலக்காக கொண்டு நடத்தப்படுவதாக கெடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் வாங்கும் சக்தியை கொண்டவர்கள் ஆவர். அவர்களின் வருகை கெடா மாநிலத்திற்கு வருமான பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று முகமது சனுசி குறிப்பிட்டார். ஜோஹர் பத்துபஹாட் காம்ப்ளெக்ஸ் பங்குலு முக்கிம் லீனாவ் அருகே துரியன் தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட இளைஞருடையது என்பது அவரின் குடும்பத்தினர் மூலம் உறுதி செய்யப்பட்டது. அந்த எலும்புக்கூடு கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் காணாமல் போன ஃபவுசான் அப்துல் ஹலி என்ற 16 வயதுடைய இளைஞருடையதாகும். அந்த எலும்புக்கூட்டுடன் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அவரின் ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக பத்துபஹாட் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஹைருல் அன்வர் அப்துல்லா சனு கூறினார். மோட்டார் சைக்கிளில் வீட்டை விட்டு வெளியேறிய பண்டர்புத்ரா இண்டாவைச் சேர்ந்த அந்த 5ஆம் படிப்பு மாணவர் பின்னர் வீடு திரும்பவில்லை என்று அவர் சொன்னார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.